ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கி நம்மளோட வீடியோ வந்து குலோப் ஜாம் தான் செஞ்சு பார்க்க போகிறோம். 2 பாக்கெட் மாவு எடுத்தாச்சு. அப்புறம் 10 ரூபா ஏலக்காய் ஒன்று, சர்க்கரை 1/2 கிலோ எடுத்துருக்கோம். இப்போ 10 ரூபா பால் பாக்கெட் ஒன்று எடுத்துருக்கோம். 10 ரூபா நெய் ஒன்று. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். கொட்டுங்க மாவு, 1 பாக்கெட் மாவு கொட்டுங்க. முதல்ல கொட்டியாச்சு. 1 பாக்கெட் போதுமா, இன்னொரு பாக்கெட் வேணுமா? 2 பாக்கெட்னா நிறைய ஆயிரும். முதல் 1 பாக்கெட் செஞ்சு பார்ப்போம், எப்படின்னு பார்ப்போம். சரியா? 1 பாக்கெட் போதும். இந்த பால் 10 ரூபா பாக்கெட் ஒன்று உடச்சி ஊற்றுங்க லைட்டாக. இருங்க ஒன்றுனா ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெதுவாக, அப்படிதான். இன்னும் கொஞ்சம் ஊற்று. நெய் ஊற்றணுமா? கையில் தான் தடணும். சரி, கையில் வேண்டாம், பால் மட்டும் லைட்டாக ஊற்றி பேச. நிறையா ஊற்றிடாத, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றா. இனி கொஞ்சம் பிசைஞ்சிக்கோ. இன்னும் கொஞ்சம் ஊற்று பால். அதான் அப்படி ஃபுல்லாக ஊற்றிடு. ஃபுல்லாக ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1 பாக்கெட் ஃபுல்லாக ஊற்றிடு. அப்படி ஊற்றி இன்னும் போதும். கொஞ்சம் பிசைஞ்சிக்கிட்டு பார்த்துக்கலாம். சரியா? நல்லா அழகாக பேசுங்க எப்படி தான் பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சின்ன உருண்டையாக அழகாக பிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன அடுத்தது, இதை வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கணுண்ணே. எண்ணெயில் போட்டு தானே எடுக்கணும். எண்ணெயில் போட்டு எடுத்துக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ், சின்னதாக அழகாக பிடிச்சாச்சு. இது வந்து கையில் ஒட்டவே இல்லை. நல்லா அழகாக பாருங்க, சின்னதாக அழகாக பிடிச்சி ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அடுத்தது எண்ணெயில் போட்டு எடுக்க முடியுதான். அழகாக சின்னதாக ஒன்று போல் அழகாக வந்துட்டு. குலோப் ஜாமுக்கு சின்னதாக உருண்டை பிடிச்சாச்சு. ஒரு பாக்கெட்டில் 19 உருண்டை வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட்டில் 19 உருண்டை பிடிச்சிக்கணும் சின்னதாக. இனிமேல் எண்ணெயில் போட்டு எடுக்க முடியுதான். ஃப்ரெண்ட்ஸ், குலோப் ஜாம் ரெடி ஆகிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், குலோப் ஜாம் ரெடி. எல்லாமே எண்ணெயில் போட்டு எடுத்தாச்சு. மொத்தம் 2 பாக்கெட்டுக்கு 38 உருண்டை வந்திருக்கு. சின்ன உருண்டையாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் போட்டு பொரிச்சதை அப்படி ஜாங்கிரியில் போட்டாச்சு. சர்க்கரை போல போட்டு அப்படி